டிவிக்கவே ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. விஜய் அவர்களே முதல்வர் ஆயிட்டாங்க, இருக்கட்டும். அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பக்கம் வந்து சீமான் அவர்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள், 2 பேரும் வந்து ஒரு பெரிய போராட்டத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இவங்களுடைய அரசியல் எந்த அளவுக்கு ஜெயிக்கும் அப்படின்றது தேர்தலில் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி தான் இங்கிட்டு சீமான் அவர்கள் நிற்கிறாங்க. இப்போ நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு அதில் ஒருத்தர் மட்டும் எனக்கு என்ன கேட்டிருந்தாருன்னா, சீமான் அவர்கள் பொதுவெளியில் நாகரிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஊரே சிரிக்கும் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அதாவது ஒருத்தர் அவரை பற்றிய அவதூறுகளையோ அவரை பற்றிய விஷயங்களையோ பத்திரிகையாளர்கள் மூலமாகவோ அல்லது மற்ற ஊடகங்கள் மூலமாகவோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பற்றியே நம்ம மேற்கொண்டு விமர்சிக்கிறத விட அவங்க முன்வைக்கிற அரசியலையும் அந்த அரசியலுக்காக பின்னால் நிற்கும் அந்த தொண்டர்களையும் நம்ம பார்க்கணும். இந்த பக்கம் பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் வைக்க வேண்டிய அரசியல் என்ன ஏதுன்னு தெரியாமல் கூட அவங்க அரசியலுக்கு வந்திருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அரசியல் இப்போ தான் வந்திருக்காங்க. நம்ம அவங்களையும் எதிர்க்க வேணாம், அவங்க நம்மளையும் எதிர்க்க வேணாம். நம்மளுடைய எதிரிகள் யார் அப்படின்றத 2 பேருமே கணிச்சு ஒவ்வொரு பக்கமாக போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி இவங்க அவங்களையும் அவங்க இவங்களையும், இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது அரசியல். ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டையுமே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிஜேபி காங்கிரஸ் எல்லா கட்சியுமே எடுத்துக்கோங்க. என்றைக்காவது ஒரு நாள் மேடை பேச்சில் டிஎம்கே ஏடிஎம்கே வஞ்சிருக்கலாம், அதே மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே வஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வஞ்சிருப்பாங்களே தவிர திட்டிருப்பாங்களே தவிர அவங்களுக்குள்ளே இருக்க உறவுகள் என்றைக்குமே உடஞ்சது கிடையாது. இதை எல்லா ஒரு அரசியல் மேடையிலையுமே நம்ம பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்கும் பொழுதும் சரி, இதுக்கு முன்னாடி ஆண்டுகிட்டு இருந்த கட்சிகளும் சரி, எப்பயுமே கட்சியை வந்து அவங்க எதிரிகளாக பார்த்துக்கிறதே கிடையாது. கொள்கை ரீதியாகவும் சரி, அந்த உறுப்பினர் ரீதியாகவும் சரி, வெளியில் அடிச்சுக்கிட்டாலும் உள்ளே வந்து ஒரு உட்கட்சி பூசல்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். இப்போ நிறையா பேருக்கு வந்து சீமான் அவர்களை பிடிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறையா மேற்கொண்டு ஆணித்தனமாக சொல்கிறீங்க. அவர் சீமான் அவர்கள் பேசும் பொழுது பத்திரிகையாளர்கிட்ட பேசும் பொழுது அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அது மேற்கொண்டு பத்திரிகையாளர்கள் கோவப்படுறாரு, திட்டுறாரு. ஓகே, சாதாரண மனுஷனுக்கு எல்லாமே இருக்கும், அந்த கோபம் வரதான் செய்யும். விஜய் அவர்களுக்கும் அதே தான். இப்போ நான் சொல்கிறது ஒன்று தான். இந்த பக்கம் விஜய் அவர்கள் நிற்கிறாங்க, இந்த பக்கம் சீமான் அவர்கள் நிற்கிறாங்க. 2 பேர்லேயும் யாருக்கு ஓட்டு போடலாம், ஓட்டு போடக்கூடாது, ஜெயிக்கட்டும், ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க்க வேண்டியது சீமானையோ அல்லது விஜய் அவர்களையோ 2 பேரையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். சீமான் அவர்களுக்கு பின்னால் நிற்கும் தொண்டர்கள், அவங்க எதை கையில் எடுத்திருக்காங்க, அவங்களுடைய தமிழ் தேசியம். இந்த பக்கம் விஜய் அவர்கள் எடுத்திருக்க அவங்களுடைய கொள்கை, அவங்களுக்கு பின்னாடி நிற்கிற தொண்டர்கள். இந்த தொண்டர்கள் இவங்களுக்கு உண்மையாக இருக்கட்டும், இங்கே இருக்க தொண்டர்கள் இவங்களுக்கு உண்மையாக இருக்கட்டும். ஆனால் ஒருத்தரை திட்டுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நம்ம எதையுமே பேசக்கூடாது. அவருடைய பர்சனல் விஷயங்கள் நிறையா இருக்கும், எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். இதை வந்து நம்ம நோண்டக்கூடாது. அவங்க எடுத்து வைக்கிற அரசியல், அந்த அரசியலுக்கு பின்னாடி நிற்கிற இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் கையில் எடுத்துருக்கிற அரசியல், இதைத்தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் அப்படி பண்ணிட்டாருன்னு அந்த புறம் பேசுதல் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு இங்கே என்ன தேவை, நம்மளுக்கு தேவை என்னென்னா இந்த அரசியல் மாற்றம் அடுத்த எலெக்ஷனில் எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு தான். கமலஹாசன் அவர்கள் வரும்பொழுதுமே நிறையா பேர் என்ன நினச்சாங்கன்னா, கமலஹாசன் எடுத்த உடனே யாரை எதிர்த்தாருன்னு தெரியும், இப்போ யாருக்கிட்ட போய் சேர்ந்துருக்காருன்னு தெரியும். இதே மாதிரி மாறிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா கட்சிகளுக்குமே உள்ளது. ஸோ அதனால் ஒரு சின்ன சலசலப்பு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நாம் தமிழர் சீமான் அவர்களை அவர்களுடைய பேச்சை வச்சும் அவர்களுடைய கோபத்தை வச்சும் நீங்கள் கட்சியை எடை போடக்கூடாது. கட்சி என்பது வேறு. இவங்க பேசுகிறதுனால நீங்கள் கட்சியை எடை போட்டிங்கன்னா அது தவறான செயல். அவங்களுடைய சொந்த கோபத்தையும் அவங்க சொந்த பிரச்சனைகளையும் நீங்கள் கேட்கும் பொழுது அதற்கான கோபம் வெளிப்படத்தான் செய்யும். யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் இருந்தாலுமே அது வெளிப்படத்தான் செய்யும். இங்கே மக்களுடைய மனசுன்னு பார்க்கும் பொழுது ஒரு தராசு முள்ளு மாதிரி தான். இந்த பக்கமும் எப்படி வேணாலும் ஆடலாம், எந்த பக்கம் நிற்கும்னு சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் ஜெயித்தாலும் சரி, சீமான் அவர்கள் ஜெயித்தாலும் சரி, இதை தனிநபருடைய வெற்றியாக பார்க்காம, தனிநபருடைய தோல்வியாக பார்க்காம, எதிர்காலத்தில் இந்த அரசியல் மாற்றத்திற்கான ஒரு படிக்கட்டாக தான் நம்ம பார்க்கணும். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் தமிழர் கட்சி தான். சீமான் அவர்கள் மேலே 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஏன் அவங்க பின்னாடி இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்றது ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க எடுத்து வைக்கிற அரசியல், அவங்க பேசுகிற தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியத்தில் எந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் இளைஞர்கள் சேர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் நம்மளுடைய முன்னோர்களை பற்றிய ஒரு சிறப்பான புரிதல் இல்லாமையே நம்ம எல்லோரும் வளர்ந்துட்டோம். ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம படிக்கிற காலத்தில் கம்பன், கபிலர் இவங்கள்லாம் வந்து புத்தகத்தில் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் யாருக்குமே ஞாபகம் இல்லை. சீமான் அவர்கள் வந்த பிறகு நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த எல்லா பாடத்தையுமே முழு நேர பாடமாக ஒரு ஆசிரியர் போல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு தமிழ் வழி கல்வி இங்கே இல்லை.
இப்போ இருக்க பசங்களை கூப்பிட்டு ஒரு 4 படங்களை காமிச்சு இது யாருன்னு கேட்டால் அதில் இருக்க யாருக்குமே தெரியாது. சுதந்திர போராட்ட தியாகிகள் யாருன்னு கேட்டால் தெரியலை. ஏன்னா இந்த பழைய நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறை நம்ம மறந்துக்கிட்டு வரோம். அந்த வரலாறை நினைவுபடுத்தினது சீமானவர்கள் மட்டும்தான். இன்றைக்கி சீமானவர்கள் இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற நிறையா விஷயங்கள், காடு, மலை, மாடு, இதெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டான் மனுஷன். இந்த ஒரு காரணத்துக்கு தான் அவர் பின்னாடி இவ்வளோ பேர் நிற்கிறோம். அவர் மேலே 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அரசியல் நேர்மையான அரசியல். அந்த நேர்மையான அரசியலை தான் நீங்கள் பார்க்கணும். பின்னாடி இருக்க எல்லாரையும் பாருங்கள், முன்னாடி இருக்க ஒருத்தரை பார்க்காதீங்க. சீமான் என்பது கட்சி கிடையாது. சீமான் முன்வைக்கும் கொள்கைகள் மட்டும்தான் கட்சி அப்படின்றத சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் நாங்கள் எல்லோரும் பின்னாடி நிற்கிறோம். நீங்களும் உங்கள் கொள்கைகளை எடுத்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி நின்றுக்கோங்க. சண்டை போட்டுக்க வேணாம். ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட பேரை அடித்து உருண்டு தமிழர்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரிவினைகளில் இருக்கும். ஒரு பக்கம் ஜாதி பிரச்சனை, ஒரு பக்கம் மத பிரச்சனை, இதெல்லாம் விட்டுருவோம். இப்போ கட்சி பிரச்சனையும் புதுசாக வர வேணாம். நீங்களும் ஒரு பக்கம் போராடுங்க, நாங்களும் ஒரு பக்கம் போராடுறோம். யார் வென்றாலும் வெற்றி அவங்களுக்கு தான், தோல்வி அவங்களுக்கு தான். எல்லோரும் நினைக்கிற மாதிரி சீமானவர்கள் மீது மட்டும்தான் குற்றச்சாட்டு அப்படின்றது ஒரு பொய்யான விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சு எல்லா அரசியல்வாதிகளும் சரி, எல்லா மனுஷனாக பிறந்துட்டாலே ஒரு சின்ன குற்றச்சாட்டாக அவங்க மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டு பெருசாக்கி அரசியலை ஒன்றுமலமாக்குறதுக்கு ட்ரை பண்ண வேணாம். எப்படினாலும் பின்னாடி போனவங்க போய்கிட்டு தான் இருப்பாங்க. இதில் தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதாவது நம்ம போகிற பாதையில் கல்லு முள்ளு இருந்தாலும் அது எங்கே கொண்டு போய் நம்மளை சேர்க்குதுன்றதை பார்க்கணும். நாங்கள் அதை தான் பார்க்குறோம். நாம் தமிழர் எல்லாருமே கரடு முரடான பாதையிலே போகிறோம். பேசும்போது சொல்லுவாங்க சபை நாகரிகம், அதுபோக பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது கோவப்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாடுலேஷன் இருக்கும். நீங்கள் என்னைய மாதிரி இருக்க முடியாது, நான் உங்களை மாதிரி இருக்க முடியாது. அதேமாதிரி தான் சீமான் அவர்கள் செய்கிறதுல ஒரு பேக்ரவுண்ட் அரசியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் அங்கே நிற்கிறாங்க அப்படின்னா இளைஞர்கள் ஏன் நிற்கிறாங்கன்றதையும் நீங்கள் பார்க்கணும். பின்னாடியே போகாதீங்கடா அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பெருசாக தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அது அப்படியே ரிஃபெக்ட் ஆகி இங்கிட்டும் வருது. நம்மளுடைய தேவை என்னையோ அது எதிர்த்தாப்படி இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் 2 பேருமே சண்டை போட்டு கிடந்தீங்கன்னா எதிர்த்தாப்படி இருக்கவங்க கை தட்டி சிரிப்பான். நாம் தமிழர் கட்சி எப்பயுமே நேராக ஒரே பாதையில் போய்கிட்டே இருக்கும். நாம் தமிழர் கட்சி எப்படி அவங்களுடைய பாதையை நேராக பார்த்து போய்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி டிவிகே தொண்டர்களும் அவங்களுடைய கொள்கையை வச்சு நேரடியாக போய்கிட்டே இருந்தாங்கன்னா, இவங்க இருவருக்குள்ளே இருக்க சண்டை தேவையில்லாத விஷயம் தான். ஓப்பனாக சொல்லணுன்னா டிவிக்கேவே ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, விஜய் அவர்களே முதல்வர் ஆகிட்டாங்க, இருக்கட்டும். அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் அந்த கொள்கை அதுக்கப்புறம் செயல்பாடுகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. எடுத்த உடனே வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா 5 வருஷம் இருக்க முடியும். அதுக்கு அடுத்த 5 வருஷம் இருக்கும் பொழுது தான் அது கண்டினியூ பண்ணுறதுல தான் பெரிய விஷயமே இருக்குது. இது வரைக்கும் நம்ம கட்சிகள், ஆண்ட கட்சிகள் எல்லாமே பணம் கொடுத்தோ இலவசம் கொடுத்தோ எப்படியோ ஆட்சியை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்துருச்சு. இனிமேலாவது ஒரு மாற்று வந்திருக்கே அப்படின்னு மக்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீங்களே அடிச்சுக்கிட்டு கிடந்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ நீங்களாக இருங்க, நீங்களாக இருங்க. இதைத்தான் எல்லா தொண்டர்களும் விரும்புகிறாங்க. ஏன்னா நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போவேன், அங்கே அதே தொண்டரும் வந்திருப்பா, அப்படி அடிச்சுட்டு கிடந்தா நல்லா இருக்காது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே தமிழர்கள். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம் தமிழரில் இருக்கவங்களும் தமிழர்கள் தான், டிவிக்கில் இருக்கவங்களும் தமிழர்கள் தான். அது போக ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாத்துலேயும் இருக்கவங்க தமிழர்கள் தான். இந்த தமிழர்கள்ன்ற இருக்கிற வரைக்கும் யாரும் சண்டை போட்டுக்கவோ அடிச்சுக்கவோ தேவை இருக்காது. ஒற்றுமையாக இருப்போம்.